ஆமென். அல்லேலூயா. யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், உன்னை என்னை சபை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சபைக்கு வந்து பெரிய ஆசீர்வாதமான ஒரு விஷயம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம். நம்ம எடுத்து வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:12. அதன் நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல ஒரு வசனம் இது. நம்மளுக்கு எப்போல்லாம் நம்ம வெட்கப்படுறோமோ அப்போல்லாம் நம்ம தேவனை சரியாக அறிந்து கொள்ளன்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்ம எங்கெல்லாம் தலை குனியப்படுதோ அப்போல்லாம் நம்ம தேவனை சரியாக பாருங்க. அவர் தலை குனிஞ்சார், ஏன்னா நான் தலையை உயர்த்தி நடக்கணும்னு. ஆமென். அல்லேலூயா. அப்போ நான் சரியாக அவரை அறிந்து கொள்ளாத போது என் வாழ்க்கையில் தலைகுனிவு வருது. ஆமென். இன்னொன்று என்னென்னா, தேவன் எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியல. நான் ஆராதிக்கிற தேவன், என் குலதெய்வம் எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவராக இருக்கிறார், அதெல்லாம் நமக்கு தெரியல. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. அதனால தான் நம்ம இருதயம் என்ன பண்ணுறதுன்னா, ரொம்ப உன் இருதயம் ஏன் கலக்கம் வருதுன்னா, எங்கெங்கெல்லாம் தலை குனியுதோ, எங்கெங்கெல்லாம் தலைகுனி வருதோ அந்த இடத்துல நம்ம வாழ்க்கையில் இருதயத்துக்குள்ளே பயங்கர கலக்கம் வருது. கலக்கம் வரும்போது ஒன்றும் யோசிக்கணும், நம்ம தேவனை சரியா அறிந்து கொள்ள. இங்கே பவுல் சொல்கிறாரு, நான் வந்து வெட்கப்பட மாட்டேன், ஏன்னா என் தேவன் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, பவுலுக்கு வந்த பிரச்சனை போல் நம்மளுக்கெல்லாம் இல்லை. அல்லேலூயா. பவுல் கப்பல் சேதம்னு சொன்னால் எவ்வளோ பெரிய சேதம் தெரியுமா? எவ்வளோ அந்த நைட்டு ஃபுல்லாக கடல்லையே ஒரே ஒரு 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 சும்மா ஒரு மரத்தை பிடிச்சின்னு நைட்டு ஃபுல்லாக இருக்குன்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எவ்வளோ கஷ்டம். அந்த கஷ்டத்தின் மத்தியன்னு சொல்கிறாரு, நான் வெட்கப்படவே மாட்டேன், அவர் என்னை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி வெட்கப்படுறேன்னா ஏன் வெட்கப்படுறேங்க? நம்ம தெய்வத்தை சரியாக அறிந்து கொள்ள, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வெட்கப்படுறோம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து, தெய்வத்தை நல்லா அறிந்து கொள்ள முடியா, ரொம்ப விழிப்பாக கேளுங்க. ஆமென். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்துக்கு போகலாம். இந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கொலேசியர் 2:12. ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். பாருங்க, தேவன் எப்படிப்பட்டவர், நம்ம ஆராதிக்கிற தேவன். பைபிள் சொல்லிட்டு பாருங்க, இந்த மாசம் நம்ம பார்க்குற ஒரு வசனம் என்னது? யோவான் 14:1. அதில் சொல்லுது, உன் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அப்புறம் என்னிடத்தில் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்க. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ஏதோ ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதிக்க வரல. ஆமென். ஏதோ அந்த ஒரு தெய்வம் இந்த ஒரு தெய்வம் கிடையாதுங்க. இந்த தெய்வம் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு வழியை உண்டாக்குச்சு, ஒரு மார்க்கத்தை உண்டாக்குச்சு. அல்லேலூயா. நீங்கள் ஒரு மதத்துக்குள்ளே போல ஒரு மார்க்கத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீங்க. ஆமென். இது கிறிஸ்தவன்றது மதம் கிடையாது, மார்க்கம். அல்லேலூயா. பக்கத்தில் பசங்க, நீங்கள் மதத்துக்கு வரல, கிறிஸ்துவ மதத்தில் வந்து சேரல, நீங்கள் ஒரு மார்க்கத்தில் வந்திருக்கிறீங்க. ஆமென். அந்த மார்க்கம் நித்தியத்தில் கொண்டு போகிறது. ஆமென். ஒரு வழி, ஜனங்க எல்லாருமே போய் நிற்கிறாங்க, ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு வழிக்கு போகிறாங்க. நான் நல்லா சொர்க்கத்துக்கு போகணும். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நிறைய காரியத்தை, சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக நிறைய காரியத்தை செய்கிறாங்க. ஆனால் ஒரு இடத்த தேடின்னு போய் நிற்கிறாங்க. ஆனால் அதே போல் தான் ஒரு நாள் நம்மளும் தேடின்னு போனோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்புக்குறி போட்டுருக்குது. இந்த அம்புக்குறியில் சொல்லுது, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொன்னி அந்த அம்புக்குறி இப்படி திருப்பி விடுது. அந்த அம்புக்குறி திரும்பி விடுன்னு வேறு வழிக்கு வரோம். அல்லேலூயா. அந்த வழியில் வரும்போது தான் சொல்லிட்டு, உன் இருதயம் கலங்காது இருப்பதாக
தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள். இயேசு சொல்றாரு, அப்பா நீங்க என்கிட்ட வந்திருக்கிறீங்கப்பா, ஒரு நாள் பிதாவை ஏற்றுக்கொண்டீங்க, பிதா உங்க மேல அன்பு செலுத்தினாரு, உங்களுக்காக வந்தாருப்பா. ஆனா இப்போ உன் ஆசீர்வாதமே எப்படி இருக்குதுன்னா என் மூலியமா தான் உனக்கு ஆசீர்வாதம், என்ன விசுவாசிக்கும் மூலியம் தான். அல்லேலூயா. அப்ப இயேசுவை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். இயேசுவை பத்தி இங்க பைபிள் சொல்லுது, நம்ம ஒரு நாள் என்ன பண்ணணும், இயேசுவை ஏற்றுக்கொண்டோமா. எதனால ஏற்றுக்கொண்டோமா, அவர் செஞ்ச எல்லாம் செயலினால, அந்த மேல விசுவாசம் வச்சு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமா. ஏற்றுக்கொள்றதுக்கு பைபிள் சொல்லுது, நீங்க அடக்கம் பண்ணப்பட்டீங்க. அவர் ஏற்றுக்கொண்டோன்னு என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, உங்களை அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆமென். நீங்களாம் அடக்கம் பண்ணப்பட்டவங்க. அல்லேலூயா. அடக்கம் பண்ணப்பட்டவங்கன்னா நான் யார் அடக்கம் பண்ணுவாங்க சொல்லுங்க. நான் பாவத்துக்கு செத்துட்டேன், செத்த உடனேயும் பாஸ்டர் பிடிச்சி அடக்கம் பண்ணிட்டாரு. அடக்கம் பண்ணப்பட்டீங்க. அடக்கம் பண்ணப்பட்டு என்ன பண்ணீங்களா, நீங்க என்ன பண்ணிட்டீங்க, வாசிங்க அதை. தேவனுடைய செயலின் மேலுள்ள ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் அவரோடு கூட என்ன பண்ணீங்க, எழுந்துட்டீங்க. இப்ப நீங்க செத்துட்டீங்க, ஆனா இப்ப எப்படி எழுந்துட்டீங்க, பாவத்தில் எழும்பல, நீதிமானா எழும்பிட்டீங்க, பரிசுத்தவானா எழும்பி இருக்கிறீங்க. ஆமென். ஆளுகிறவர்களா எழும்பி இருக்கிறீங்க. போட்டு உலகம் போட்டு அழுத்துச்சு, கண்ணீர் போட்டு அழுத்துச்சு, பிரச்சனை உங்களை அழுத்துச்சு. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணார்னா உங்களை ஆளுகை செய்கிறவனா எழுப்பி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆதாம் என்ன பண்ணிட்டான், பாவத்துக்கு விட்டு கொடுத்துட்டான். அதனால மனுக்குள்ள முழுவதும் பாவமா மாறிச்சு. பாவத்துல, கண்ணீர்ல, சாபத்துல இருந்த ஜனங்க, இயேசு வந்தார், என்ன பண்ணாருன்னா விளக்கரையும் கொடுத்தார். அல்லேலூயா. விளக்கரையும் கொடுத்து என்ன பண்ணாரு, எழுப்புன ஆளை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை நீதிமானா மாத்திட்டேன், நீ பரிசுத்தவானா மாறிட்ட, நீ ஆளுகை செய்யறவனா மாறிட்ட. அல்லேலூயா. உன்னை ராஜாவா மாத்தி இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் ராஜா. நான் குள்ளமாக இருந்தாலும், நான் ரொம்ப தடியாக இருந்தாலும், என் உள்ளான மனுஷன், ஆளுகை செய்கிற மனுஷன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஆள பிறந்தவன். ஆமென். அல்லேலூயா. சரி, அப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஆளுகை கொடுத்தார். ஆனால் இங்கே பைபிளில் கொலோசியரில் அப்படியே ஒன்று வாசிங்க, 13 வாசிங்க. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரு, மன்னிச்சுட்டாரு. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்துக்கு போக முடியாதுன்னா தெரியுமா, ஆசீர்வாதத்துக்கு போக முடியாதுன்னா சொல்லுங்க, பணமா என்னது, நம்ம சொல்லிக்குவோம், என்னாலாம் முடியாதுங்க, பாஸ்டரால் முடியும், அவங்களெல்லாம் முடியும், என்னால் முடியாது, என்னை பற்றி எனக்கு தெரியுங்க. அவர் சொல்கிறாரு, உன்னை நான் மன்னிச்சிட்டேன், அக்கிரமத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன், நீ பழுதொன்றும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. இப்போ என்ன பண்ணாருன்னா, அவன் ஒரு நாள் என்ன பண்ணான், அடமானம் வச்சுட்டான். பத்திரத்தை எடுத்து என்ன பண்ணான், ஆளுகை எடுத்து என்ன பண்ணான், ஆதாம் அடமானம் வச்சுட்டான். பாருங்க, பிந்தின ஆதாம் ஏசு கிறிஸ்து வந்தார் பாருங்க. ஏசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணாருன்னா அந்த அடமானம் வச்ச பத்திரத்தை என்ன பண்ணாரு, மீட்டு எடுத்தார், பே பண்ணார். அவர் ரத்தத்தினால கொடுத்து பே பண்ணாரு பாருங்க. பே பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா அந்த ஆளுகையை யோவான் 1:12 சொல்லுது, என்னுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா எத்தனை பேர்களோ அவர்களுக்கு பிள்ளைகள ஆகும்படியாய் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன். ஆளுகை கொடுத்துட்டாரு. ஆமென். அல்லேலூயா. இப்போ நீங்கள் எல்லாருமே யாருன்னா, நீங்கள் நீதிமானா இருக்கிறீங்க, பரிசுத்தவானா இருக்கிறீங்க. இன்னொன்று, உங்களை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. ஆமென். அல்லேலூயா. ஒரு இடத்துல ஏதேனில் இருந்தான். ஏதேன்லேருந்து என்ன பண்ணான், அவன் பாவம் செஞ்சுன்னு தேவனுக்கும் அவனுக்கும் மனுக்குலத்துக்கும் கோபம் வந்தது. பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்துகிறாரு, பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல்
பிரியம் உண்டா, சமாதானக்காரனராக வந்தார் இயேசு. அது மட்டும் சொல்ல, எப்போ நான் வந்து அதுக்காக நான் பண்ணுறேன், நீ இது வரைக்கும் மேலே வர முடியலன்றல, அதுக்காக நான் சாபமாக மாறுறேன்ப்பா. அல்லேலூயா. அதுக்காக நான் பாவமாக மாறுறேன்னு சொல்லி அவர் செத்து என்ன பண்ணாருன்னா, அவரோடு கூட என்ன பண்ணார், உயிரோட எழுப்பினார். ஞானஸ்தானன்றது என்ன தெரியுமா? தெய்வீக பரிமாற்றம். தெய்வீக பரிமாற்றம்னா அது அவர் கூட அவருதுலாம் எந்தெல்லாம் அவருது. ஆமேன். உங்களுதுலாம் அது பயங்கர கோடீஸ்வரன், பயங்கரம் 10 பிசாக்கு பிறகு ஒன்றுமே இல்லை. நம்மளது எல்லாமே பாவம், அக்கிரமம், மோசமான எல்லாமே அவருது. அவர் மேலே இருக்கிற சுகம், ஆசீர்வாதம், பொருளாதார செழிப்பு எல்லாமே நம்மளுது. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொன்று என்னன்னா, ரொம்ப ஏழ்மையான பொண்ணு ஒரு பெரிய பணக்காரனை போய் கட்டிச்சுன்னா சைக்கிளில் போகிறதுக்கு வழி கிடையாது, அப்புறம் பார்த்தா ஆடி காரில் வருது பாருங்க, அதுமாரி மாறிடுச்சு. ஆமேன். சிலுவையில் ஆண்டவர் மாற்றி விட்டார். ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் சொல்லணும், பிசாசு சொல்லுவான் உன்னால் என்ன எல்லாம் முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும், பிசாசு சிலுவையில் எல்லாம் மாறிடுச்சு. ஆமேன். அவர் ரத்தத்தை கொடுத்து என்ன பண்ணிட்டாரு, விளக்கரையும் கொடுத்துட்டு வாங்கிட்டாரு. இப்போ எந்தெல்லாம் அவருதுலாம் பிசாசு சொல்லுவான் உன்னால் எதுவும் முடியாது, அதெல்லாம் அவர்கிட்ட போயிடுச்சு. அவரால் எதெல்லாம் முடியுமோ என்னால் முடியும். என்னால் எப்படி முடியும்? ஃபர்ஸ்ட் வர மெசேஜ் என்னது? போட்டு மெசேஜ் சொல்லுங்க. போட்டு மெசேஜ் என்னது? அவரால் என்னால் முடியுமோ, அவர் பிரச்சனையை பார்த்து இறையாது அமைதியில் சொன்ன என்னால் முடியும். நீ ரொம்ப பிரச்சனைலாம் கொடுக்காத, நீ ரொம்ப ரொம்ப எல்லாம் சொல்லாத, இறையாதே அமைதிலாருன்னு சொல்லி அவர் சொன்னால் நான் சொன்ன மாதிரி. ஆமேன். யார் யாருக்கெல்லாம் அப்படி ஆச்சு? ஆமேன். அல்லேலூயா. ரெண்டாவது வர என்னது? அவர் நடந்தார்னா நானும் தண்ணி மேல் நடப்பேன். ஆமேன். அல்லேலூயா. அவருக்கு அந்த தண்ணி கல்லு மாரி ஆச்சுன்னா நான் நடந்தாலும் கல்லு மாரி ஆகும். ஆளுகை. ஆமேன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து நீ ஆளை பிறந்தவங்க. அல்லேலூயா. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. ஆமேன். அல்லேலூயா. கிறிஸ்தவங்கன்றது நிமிர்ந்து நிற்கணும். ஆமேன். வசனம் என்ன சொல்றது? அவர்களோ எங்க இங்கே அவனை வெளியரங்கமாய் கோலமாக்கி சிலுவையின் மேல் வெற்றி, அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நானோ நீங்களோ நிமிர்ந்து நின்றுட்டோம். ஆமேன். சிலுவையிலே என்ன ஆயிடுச்சு, அவர் செஞ்சு முடிச்சாரு. எப்போ இயேசுவை குலதெய்வமாக ஏற்றுக்கணுமோ அன்னைக்கே ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்கள் குடும்பம் என் குடும்பம் நிமிர்ந்து நிற்கிற குடும்பமாக ஆறிச்சு. சொல்லுங்க, எனக்கு தலைகுனிவே கிடையாது, என் ஜென்ரேஷனுக்கு தலைகுனிவே கிடையாது. ஒரு சிலர்லாம் தலை குனிஞ்சா குனின்னா சபைன்றது தலையை நிமிர்த்தி நடக்கிற வைக்கிற இடம். ஆமீன். இங்கே நீங்கள் சொல்லலைன்னா வேறு எங்கேயும் சொல்ல முடியாது. சொல்லுங்கள், நானும் என் குடும்பமும் என் பிள்ளைங்களும் என் பேர பிள்ளைங்களும் நிமிர்ந்து நடப்போம். அவர்களும் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவங்களாம் எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, தோல்வியை பேசக்கூடாது. ஆமேன். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, நீங்கள் பிதா விசுவாசிக்கிறது போல் என்னையும் விசுவாசிங்க. ஆமேன். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கும் போது ஒன்று தெரிஞ்சுக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவன் வெக்கப்பட்டு போக மாட்டான். அவரை விசுவாசிக்கிறவன் கீழே விழுந்தானா அவன் தண்ணியில் அப்படியே சூழ்நிலை பார்த்து டக்குன்னு உள்ள போயிட்டான். தூக்கி என்ன பண்ணார், 2 பேரும் சேர்ந்து நடந்தாங்க. ஆமேன். அவர் நான் விழுந்தாலும் என்ன பண்ணுவார், தூக்கி நடக்க வைப்பார். இப்போ பாடினால தரிசனம் வந்தாலும் அது என்னது அந்த பாட்டு சொல்லுங்க. தடையே வந்தாலும் தரிசனம் நிற்குமே, அப்புறம் தாமதமானாலும் அது மோசமாய் முடியுமே, நன்மையாய் முடியும். ஆமேன். லேட் ஆச்சுன்னா பெஸ்ட் வரும். பக்கத்தில் பார்த்து லேட் ஆச்சுன்னா பெஸ்ட்டு வரும். ஆமேன். தாமதம் மாறலாங்க, ஆனால் பெஸ்ட்டை கொடுப்பாருங்க. லேட் ஆகலாம், ஆனால் பெஸ்ட்டு வரும். என்னுடைய இதில் அப்படி தான், லேட் ஆச்சுன்னா பெஸ்ட்டு வரப்போதுன்னு சைலண்ட்டாக இருப்பேன். ஆமேன். பெஸ்ட்டை கொடுக்குற தேவன். ஆமேன். அல்லேலூயா. சொல்லுங்கள், என் மேலே சாபம் கிடையாது. சாபத்துடைய ஆளுகளாம் சிலுவையில் எல்லாத்தையும் மாற்றி விட்டாரு. நான் ஆசீர்வாதத்துக்குரியவன். ஆமேன். நான் சுகத்துக்குரியவன். அல்லேலூயா.
அப்போது நம்ம எல்லாருமே சமாதானத்துக்குரியவர்கள், சுகத்துக்குரியவர்கள், அப்புறம் செழிப்புக்குரியவர்கள். ஆமே. ஆனால் நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? எங்கே செழிப்பு, எங்கே சமாதானம், எங்கே சுகம் அப்படின்னு பிசாசு சொல்கிறான். அப்படி தானேங்க மனசில் வருதா? வரலன்னா உங்களால் இது சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது. உங்கள் கேள்வி நல்ல பதிலை கொண்டு வராது. ஆமென், அல்லேலூயா. சரி, ஏன் நம்ம வாழ்க்கையில் சாபம் இல்லை? இயேசு சாபத்தை சுமந்துட்டாரு. நம்ம வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை மட்டும்தான் வச்சிருக்கிறாரு, சுகத்தை மட்டும்தான் வச்சிருக்கிறாரு. ஏன் நான் பலவீனத்தில் இருக்கிறேன்? ஏன் நான் சாபத்துக்குள்ளேயே, சாபம் போயிடுச்சுன்றீங்களே பாஸ்டர், ஏன் நான் சாபத்துக்குள்ளே இருக்கிறேன்? ஏன் கண்ணீருக்குள்ளே இருக்கிறேன்? ஏன் நான் ஒவ்வொரு நாளும் என் இருதயம் கலங்கி கொண்டு பயந்து கொண்டு இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு எனக்கு மெசேஜ். அல்லேலூயா. 2 போட்டு பார்த்துட்டோம். ஆமென். 3ஆவது போட்டுக்கு வருமா? நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அப்படியே 4லேருந்து வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி. இப்போ பேதுரு எப்படி இருந்தானா? அவரை பார்க்கும்போது பேதுரு எப்படி இருந்தாங்க? இல்லை, அவன் சொல்கிறான், நான் நைட்டு முழுவதும் கஷ்டப்பட்டேன். இப்போ ஒன்றுமே இல்லாதவன் என்ன பண்ணுறாரு? ஒன்றுமே இல்லாதவன் என்ன பண்ணுறாரு? கூப்பிடுறாரு. அப்படி தானேங்க? ஃபஸ்ட் 2 வாசிங்க. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். கேள்வியோட, என் குடும்பம் என்ன பண்றது, ஏது பண்றது, ஒண்ணுமே புரியலையே, காசு இல்லையே கையில, கேள்வியோட, கண்ணீரோட, இருதயத்தின் கலக்கத்தோட நின்று கொண்டிருந்த பேதுரு படகு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கூப்பிடுறார். பேதுரு படகுன்னா பேதுரு கூப்பிடுறார். அல்லேலூயா. உங்களை என்னையும் அப்படி தான் அழிச்சார். ஒரு நாள் கஷ்டத்தோடு இருந்தோம், நெருக்கத்தோடு இருந்தோம், சொந்தக்காரெல்லாம் கூட இருந்தான், சொந்தக்காரெல்லாம் அழிக்கல, உன்னையும் என்னையும் அழைச்சார். ஆமென், ஆமென். ஏன் அழைச்சார்? வாசிங்க. அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோட கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டாச்சு. அல்லேலூயா. இங்கேயும் ஒரு பிரமிப்பு உண்டாச்சு. பிரமிப்பு உண்டாச்சு. அல்லேலூயா. பாருங்க, நம்ம பரிசுத்தமாயிரு, உண்மையாருன்னு சொல்கிறோம்ல ஜனங்களை பார்த்து. அவங்களால பரிசுத்தமாக ஆக முடியாதுங்க. அவங்களால உண்மையாக இருக்க முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், கர்த்தருடைய பயம் வந்துடும், நடுக்கம் வந்துடும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஏன் உங்களுக்கு நடுக்கம் வரல, பயம் வரலன்னா, இன்னும் பிரமிப்பான காரியங்கள் நடக்கலை உங்களுக்கு. அவர் எண்ண முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய ஒண்ணுமே புரியாத அளவுக்கு, திக்குமுக்கு ஆடுற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய வல்லமையை பற்றி பார்க்குறோம். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமாக நின்ட்டான் பேதுரு. ஏன்னா அவனுக்கு தெரியும், சின்னதுலேருந்து பகலில் மீன் பிடிச்சதில்ல, பார்த்ததே இல்லை. மீன் பிடிக்கணும்னா எப்போ போனோம்? ஏங்க ஏன் தம்பி? வலை? சூப்பர், கைத்தட்டலாம் அவருக்கு. வலை மீனுக்கு தெரிஞ்சால் வலையுள்ள வராது. ஆமே. அதனால என்ன பண்ணுவானுங்கன்னா நைட்டில் தான் போகணும்.
ஆனால் இப்போ இவர் என்ன கூப்பிட்றாருன்னா பகலில் கூப்பிட்றாரு. பகலில் கூப்பிட்டு பகலில் ஆசீர்வதிக்கிறாரு. நீங்கள் நினைக்கிறீங்களா இப்படி தான் ஆசீர்வாதம் வரணும்னு வச்சிங்களா? நீங்கள் ஒரு வழி நினச்சிங்கன்னா அவர் 7 வழியில் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடுவார். அவர் வேறங்க. ஆமென். பாருங்க, அவர் என்ன பண்ணுறாருன்னா இதை அவன் யோசிச்சான் பாருங்க. மீனே வராது, இது ஏடுயா மீன், இவ்வளோ மீன் வந்து அப்படின்னு பார்த்து அவன் என்ன ஆயிடுச்சுன்னா, ஐயோ இவ்வளோ பரிசுத்தமானவரா, இவ்வளோ வல்லம் உள்ளவரான்னு சொல்லி அவன் என்ன பண்ணானா, அவனுக்கு உள்ள பயம் வந்து டக்குன்னு என்ன பண்ணிட்டான், ஐயோ என்னை விட்டு போயிடுங்க ஆண்டவரேன்றான். நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு பாருங்க. பாவ உணர்வு கத்தருக்கு நீங்கள் உண்மையாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான மிராக்கள் நடந்தால் தான் நீங்கள் உண்மையாக இருக்க முடியும். ஆமென். அற்புதம் நடந்ததாங்க உங்களால் உண்மையாக இருக்க முடியும். ஏதோ சும்மா கொஞ்சம் அப்படிலாம் இல்லைங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கணும். ஆமென். அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிங்க? இயற்கைக்கு அப்பாற்பட்ட, கையில் காசு இல்லை ஆனால் 10 லட்ச ரூபா வீடு கட்டி முடிச்சா எப்படி இருக்கும்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். ஆமென். அல்லேலூயா. ஃபீஸே கட்ட முடியல ஆனால் பிள்ளைங்களை ஸ்கூலில் எடுத்து போய் சேர்த்துக்கிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? 3 பசங்களை சேர்த்தாங்க. விஜயன் பார்த்தாரு, என்ன சார் சொல்கிறீங்க, எங்கெல்லாம் அவன் காசு வச்சு நிற்கிற 50,000 ரூபாய் டொனேஷன், நீங்கள் 3 பிள்ளை சேர்க்குறீங்க, ஒன்றுமே இல்லைன்றீங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், நான் பேப்பர் எடுத்து உங்களுக்கு 1 மாதம் டைம் தரேன், பொறுமையாக கட்டுங்கன்னு சொன்னார். பாருங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். அப்போ தான் யோசித்தேன், ஆண்டவருக்கு இன்னும் உண்மையாக இருக்கணும்டா. ஆமென். அல்லேலூயா. உண்மை, ஒழுக்கம், உத்தமமோன்னு சொல்கிறோம்ல, இது போல் அற்புதம் நடந்தாதான். ஆமென். சரி, எப்படி நடக்குமா அது? பைபிள் பார்த்தீங்கன்னா இவன் சொல்கிறான், நான் நைட்டு முழுவதும் கஷ்டப்பட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. பாருங்க, நான் சொல்கிறேன் பாருங்க, ஆண்டவர் உங்களை தேடி வந்தது எதுக்கு தெரியுமா? உங்களை உயர்த்துறதுக்கு தான். மனசுக்குள்ளே அப்படி வச்சுங்க, அதுதான் உண்மை. உங்களுக்கு எல்லாரும் சொந்தக்காரெலாம் இருந்தாங்களா? அவங்களாம் விட்டு உங்களே எங்கே தேடினாரு? உங்களோட டேலண்ட் தெரியுமா? படித்தவங்களாம் உங்கள் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க தெரியுமா? உங்களோட சூப்பர் டேலண்ட்லாம் இருக்கிறாங்களா இல்லையா? யோசிச்சிங்களா? என்னடா எங்கள் அண்ணன் என்னோட டேலண்ட்டு, அதனால் அவன் டப்பு டப்புன்னு இங்கிலீஷ்லாம் பேச நம்மளுக்கு ஒன்றுமே வராது. அவனை விட்டு என்ன தெரிஞ்சுக்கினாரு? நான் யோசிச்சிருக்கிறேன், எத்தனை பேர் எங்கள் சொந்தக்காரெலாம் நிறைய பேர் நல்லா படித்து அவங்கெல்லாம் விட்டார். இன்றைக்கி வரைக்கும் அவங்கெல்லாம் வெளியே தான் இருக்கிறாங்க, ஆனால் நாங்கள் உள்ளே வந்துட்டோம். யோசிப்பேன் நான், என்னெல்லாம் எப்படி தெரிஞ்சு கொண்டாருன்னு யோசிப்பேன். அது போல் யோசிக்கிறீங்களா? நீங்கள் யோசிக்கிறீங்களா? நீங்கள் யோசிக்கிறதே இல்லை, அதனால தான் ஆசீர்வாதமே இல்லை. யோசிக்கணும், என்ன மட்டும் என் ஆண்டு கொண்டார், என்ன மட்டும் என் தெரிந்து கொண்டார். பாருங்க, அவர் தெரிந்து கொண்டார் பாருங்க. ஆனால் தெரிஞ்சு கொண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆசீர்வாதத்தை அவனுக்குள்ளே போடுறார். எப்படி போடுறாருன்னா, அமுக்கி குலுக்கி சரிஞ்சு விடும்படியா போட்டே உள்ளே போகுதுங்க. அல்லேலூயா. பாருங்க, அவர் கூப்பிட்டாருன்னா அவர் கீழே விட மாட்டார். ஆசீர்வதித்து அழகு பார்க்குற தேவன். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு பார்க்குறாங்க, பிரமிப்பு உண்டாகுது என்னை பார்த்து, எப்படிடா இதெல்லாம் நடக்குது என்றாங்க. எங்கள் மாமா பையன் ஒருத்தங்கிறான், அவன் என்ன சொல்கிறான், மாமா என்ன பண்ணுற நீ? அவனுக்கு ஒரு பிரமிப்பு என்னை பார்க்கும்போது. அப்போது ஒரு மாதிரி ஆகுறாங்க. ஏன்னா உங்கள் மேலே ஆசீர்வாதம் வரும்போது உன் சொந்த பந்தெல்லாம் அப்படியே பார்க்கும். எங்கே தலை குனிஞ்சியோ அங்கே வெக்கப்பட்ட இடத்துல தலையை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இந்த மனுஷன் சொல்கிறான், நான் என் டேலண்ட்டை பார்த்த ஆண்டவரே, நான் என் டேலண்ட் என்னன்னா ஏதோ வந்து மீன் பிடிக்கிறதுன்னு பார்த்தேன், ஆனால் உங்கள் வார்த்தை கேட்டேன். என் போட்டில் உட்காந்து நீங்கள் பேசுனீங்களே, பேசும்போது நான் அடிக்கடிக்கு சொல்கிற வார்த்தை, பைபிள் அப்படியே படிக்காதீங்க, பைபிள் கூடவே போங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா சொல்லுதில்ல சங்கீதம், துன்மார்க்குடைய ஆலோசனை, அப்படியே படிக்காதீங்க, அப்படியே யோசிங்க, அங்கே இருக்கிற மாதிரி யோசிங்க. நான் யோசித்தேன், ஆண்டவரே, பேதுரு வந்து அவன் பேசுகிறான், பேசும்போது அவன் உடனே வலைய போடல, அவன் சொல்கிறான், ஆண்டவர் உங்கள் வார்த்தையின்படி. இப்போ அவன் தான் யோசிச்சிருப்பான், ஏசு எப்படியும் பேசுனார்னா அவர் முடிச்சிருக்க மாட்டார், ரொம்ப நேரம் ஆயிருக்கும். ஏன்னா அவர் பேசும்போது அற்புதம் நடக்குது. இப்போ ஒருத்தன் காலை இழுத்துன்னு வந்திருப்பான், சின்னதுலேருந்தே அவன் பார்த்துருப்பானா? டக்குன்னு பார்த்தா அவனை பார்த்து சொல்கிறாரு, உன் கால்கள் சரியாக கடவுதுன்னு. அவன் இழுத்துன்னு வந்தனும் நல்லா ஆயிட்டான். இவன் பார்க்குறான், அப்பா எவ்வளோ வல்லமையான வார்த்தையா இது, இவர் கடவுள் தான் இவர் சொன்னார்னா எதுன்னு நடக்கையா.
அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுங்கிறான். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு எல்லாருக்கும் மெசேஜ் கொடுத்து முடிஞ்ச உடனே பேதரை பார்க்குறாரு, வா போலான்றாரு. பேதர் என்ன பண்ண, கிளம்பி வரான் பாருங்க. வந்த உடனே அவன் சொல்கிறான், ஆண்டவர் நைட்டுலாம் நான் கஷ்டப்பட்டு என்ன பண்ணேன், வலைய போட்டேன். இப்போ என்ன சொல்கிறான், யாரெல்லாம் பைபிள் வச்சுக்கிறீங்க அது படிங்க, எல்லாரும் சேர்ந்து படிங்க. இந்த பிப்ரவரி மாதம் சொல்லுங்கள், இந்த பிப்ரவரி மாதம் 16 தேதி ஆயிடுச்சு. இது வரைக்கும் உங்கள் வார்த்தையின்படியே நான் வலையை போடல. ஏன் வார்த்தையின்படி வலையை போட்டு தோற்று போயிட்டேன் ஆண்டவரே. இந்த 17ஆம் தேதியிலிருந்து நாளிலிருந்து, ஏன்னா இந்த இனிமேல் வந்து அந்த வசனத்தை படித்து தியானம் பண்ணுங்க. நாளிலிருந்து சொல்லுங்கள், நாளிலிருந்து உங்கள் வாயின் வார்த்தையின்படியே வலையை போடுறேன். 18ஆம் தேதியிலேருந்து படகு நிரம்பத்தக்க ஆசீர்வாதங்களை நான் பார்க்க போகிறேன் ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா. நான் சொன்னதுனால சொன்னீங்க, உங்கள் வாயின் வார்த்தையின்படி உங்களுக்கு ஆக கடவுது. ஆமென். பாருங்க, அப்போ இந்த வாயின் வார்த்தையின்படின்னு சொல்றான் பாருங்க. அந்த வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை. ஆமென். நான் சொல்றேன் பாருங்க, இந்த இயேசு வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென். நீங்க எதுவும் கடவுள் சும்மா இல்லைங்க. இந்த கடவுள் சொன்னா எல்லாம் நடக்குங்க. இந்த கடவுள் சொல்ற வார்த்தை இது சும்மா எழுதப்பட்ட வார்த்தை சும்மா இருக்கும். ஆனா இந்த எழுதப்பட்ட வார்த்தை எந்த மனுஷன் விசுவாசிக்கிறானோ, அந்த விசுவாசம் எந்த மனுஷனுக்குள்ள இருக்குதோ அந்த வார்த்தை ஜீவனை கொண்டு வரும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இந்த பைபிள் தூக்கி தலைமையில வைக்கிறேன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆனா பிசாசு நான் தெரியுமா, எரியுது எரியுது. ஏன்? அது விசுவாசிக்குது. வல்லமை நிறைஞ்ச வார்த்தைன்னு. ஆமென், அல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு பாருங்க, அது அந்த வார்த்தையில வல்லமை இருக்குதுன்னு பாருங்க. ஆமென். அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, நினைக்கிறத விட வேண்டிக் கொள்வது அதிகமாக கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா அற்புதங்களை கொண்டு வரார். எப்போனா, எந்த மனுஷன் அவருடைய வார்த்தை அதிகாரத்தினுடைய வார்த்தைன்னு சொல்லி நினைக்கிறானோ அவனுக்கு அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஃபஸ்ட்டு பேதுரை பார்க்குறாரு. பேதுருக்கு ஃபஸ்ட்டு செஞ்ச அற்புதம், அவன் என்ன பண்ணிட்டான், நான் போகிறேங்க வேலைக்கு, நான் அவங்க கூட வந்துடுறேன்டான். அல்லேலூயா. பாருங்க, அற்புதங்கள் என்ன பண்ணுதுன்னா அவர் கூட இழுத்துக்குது. ஆமென். நான் சொல்கிறேன் பாருங்க, அற்புதம் நடந்துச்சுங்களேன், நீங்கள் தேவன் விட்டு போகவே மாட்டீங்க. அல்லேலூயா. தேவன் கூடவே இருப்பீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு அற்புதம் நடக்கலை பாருங்க, அதனால தான் நீங்கள் வாய்ப்பாய் டைப்பில் இருக்கிறீங்க. ஆனால் அற்புதம் நடந்துச்சு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை நீங்கள் ருசிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அவர் விட்டு போகவே மாட்டீங்க. ஆமென், அல்லேலூயா. சரி, இப்போ தேவனுடைய வசனத்தின்படி வலையை போட்டோன்னு மீன் வந்துச்சு இல்லை, ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆமென், அல்லேலூயா. இப்போ சாபம்லாம் இப்போ ஒன்றுமே துண்டக்கானன் துணைக்கானன் ஓடிடுச்சு. ஆமென். சாபத்துடைய சோடை கிடையாதாங்க. அல்லேலூயா. சரி, இப்போ ஒன்று நம்ம யோசிக்கலாம். ஆமாம் பாஸ்டர், நான் கூட விசுவாசத்தில் தான் நிறைய காரியம் செய்கிறேன். ஆனால் என் பணம் வந்து பொத்தல் பையில் போட்டது போல் போகுது. எனக்கு இதை சொல்ல சொன்னார், அதனால தான் சொல்கிறேன். நான் பொத்தல் பையில் போட்டது போல் போகுது. பணம் வருது, ஆனால் பொத்தல் பையில் போகுது. அப்படி தானே சிஸ்டர் சொல்கிறாங்க, போகுது. ஆமாம், இது வந்து எல்லாருக்கும் இருக்குது. ஆமென், ஆமென். யார் யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் கை தூக்குவீங்க. வானா இருக்குது. ஆமென். பொத்தல் பையில் போட்டது போல் போகுது. பாருங்கள், ஃபஸ்ட்டு டைமு பேதுரு பார்க்குறாரு. பேதுரு பார்த்த உடனேயும் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா 5 வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஏன் வலை கிழிஞ்சிச்சு? அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் அதிகமாக இருந்தால் கிழிஞ்சிடும் வலை. ஓகே, ஏன் தேவ பிள்ளைக்கு பொத்தல் போய் வருது? ஏன் வலை கிழியுது? அதிகமாக காசு வருது, அதனால பொத்தல் பையா?
அப்போ அதிகமாக வர்றதுனால வலை கிழிஞ்சிடுமோ? பொத்தல் பை ஏன் வருது தேவனுடைய பிள்ளைக்கு? இது கூட சாபம் தானே. சாபத்தை ஏற்று சுமந்துட்டார்ல, சாபமே கிடையாது இல்லை. ஏன் பொத்தல் பை? சாபத்துடைய பிரதிபலிப்பு தாங்க அது. சொல்லுவாங்க ஜானியர்னா முழம் சறுக்குது. அப்போ சாபம் தானே அது. ஆனால் சாபத்தை சுமந்துட்டாரு. ஏன் சாபம்? சரி, அப்போ அனிதர் சொன்ன மாதிரி அதிகமாக இருக்கிறதுனால வலை கிழிது, வெயிட்டு தாங்க முடியாது கிழிது. எப்படி? வெயிட்டு தாங்க முடியாது கிழிது. அப்போது அதிகமாக இருக்கிறதுனால கிழிது, வெயிட்டு தாங்க முடியாது, ரொம்ப அதிகமாக கிழிது. அப்போ இன்னொரு வலையை பார்க்கலாமா நம்ம? யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருக்கும் வலை கிழியவில்லை. இங்க பார்த்தீங்கன்னா அங்க மீன் படகு நிரம்பத்தக்க மீன்கள் இல்ல, இங்க 153 பெரிய மீனா. ஆனா பைபிள் சொல்லுது, அந்த அந்த வார்த்தையை பாருங்க, இங்க வலை கிழிஞ்சுது, அங்க வலை கிழிலியா. அந்த அந்த மீன் என்னன்னா பெரிய மீன். அப்ப அந்த வலை கிழில, இந்த வலை இப்ப என்ன சொல்ல முடியும்? வெயிட் தாங்க முடியாத வலை கிழிஞ்சு சொல்ல முடியுமா? அதிகமாகுதுன்னு வழின்னு சொல்ல. ஏன்னா இங்க சொல்லுது, ஏன்னா பெரிய மீன் இல்லாம எல்லாமே பெருசு. 153 பெரிய மீன். ஆனா பைபிள் சொல்லுது வலையே கிழில. அப்போ இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் வலை கிழிது? ஏன் பொத்தல் போய் வருது? ஏன் காசு முழுவதும் பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு நிறைய காசு வருது அதனால மீதி எடுக்கிறாங்க, காசு வரல அதனால அவங்க மீதி எடுக்க முடியல அப்படிலாம் சொல்ல முடியாது. இது எல்லாமே தேவனுடைய ஆசீர்வாதம் தான். மீதி எடுக்கிறது தேவனுடைய ஆசீர்வாதங்க. நான் பார்த்துட்டேங்க, மீதி எடுக்கிறது தேவனுடைய ஆசீர்வாதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மீதி எடுக்கிறது தேவனுடைய ஆசீர்வாதம். உங்கள் மேலே சாபம் இல்லைன்னா மீதி எடுக்கிறது சாபம் இல்லைன்னு சொல்லி வருகிற பிரதிபலிப்பு. ஆமென். அப்படி தானேங்க? அப்படி தானே வசனம் சொல்கிறேன். நான் ஆலயத்தில் தசம பாகம், அந்த வசனம் நல்ல வசனம் இல்லை, இல்லை 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 கவரில் போட்டிருக்கிற வசனம். எங்க இருக்குது? இன்னும் மிச்சம் இருக்குது இல்லை? அப்படி தானே போட்டுருது, அப்படி தானே போட்டுது. இன்னும் மிச்சம் இருக்கணுங்கள, இருக்கணுமா? மீதி எடுக்கிறது தேவனுடைய ஆசீர்வாதங்க. 12 கூட மீதி எடுத்ததுன்னா தேவனுடைய ஆசீர்வாதம். தேவன் அங்கே இருக்கிறாரு. அப்போ ஏன் நம்ம வாழ்க்கையில் மீதி எடுக்க முடியல? 20ஆம் தேதிக்கு மேலே காலி ஆயிடுது, ஒரு சிலருக்கு 10ஆம் தேதி காலி ஆயிடுது, ஒரு சிலருக்கு 5ஆம் தேதி முடிச்சுது. அல்லேலூயா. சரி, ஏன்? சரி, 5 வாசிங்க, 5 வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே. பேதுரு பார்த்து, பேதுரு தான் சொல்றாரு, உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். என்னங்க மேல இருக்கிற வசனம் வாசிமா. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள், உங்கள் வலைகளை போடுங்கள். இவன் என்ன சொல்றான்? அவர் என்ன சொன்னாரு? வலைகள் என்னது? நிறைய போடு, 2-3 போடு. இவன் என்ன பண்றான்? நீங்க சொல்றது பண்ணி நான் என்ன பண்றேன்? வலையை போடுறேன். அவர் என்ன சொன்னா வலைகளை போடுங்கள். இவன் என்ன சொல்றான்? வலையை போடுன்றான். இப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு இவன் கீழ்ப்படுறானா? கீழ்ப்படிஞ்சானா? ஏன் அற்புதம் நடந்தது? கீழ்ப்படியில் இல்லைங்க. ஏங்க வருது ஆசீர்வாதம்? ஆரம்ப விசுவாசிங்க, குழந்தை விசுவாசி, அப்பதான் மீட் பண்றாங்க.
அப்பதான் மீட் பண்றாங்க. 2 பேரும் மீட் பண்ணும்போது பரவாயில்ல, பிறந்த குழந்தைக்கு என்ன பண்ணுது, காலை கையை உடச்சிக்குது. பாலை ஊற்றி என்ன பண்ணுறோம், மாட்டில் ஊற்றி என்ன பண்ணுறோம், காலை கை வச்சுங்கன்னா சுட சுட பாலை எடுத்துன்னு வச்சுட்டு குடிச்சா குடி கடிப்போம், போயிடுவோமா? என்ன பண்ணுவோம், ஆற்றி குழந்த கத்தனால என்ன பண்ணுவோம், அதையும் கத்த விடாத பாலையும் ஆற்றி பாட்டிலில் ஊற்றி, இன்னொரு சில பேர்லாம் இருக்கிறாங்க கண்ணு வச்சுட்டு போகிறாங்க, துணியை மறைச்சி கொடுக்குற கேஸ்லாம் இருக்குது. இந்த அளவுக்கு குழந்தை என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்கல்ல. 12 வயசு ஆயிடுச்சு, பால் காய்ச்சின்னு இருக்கிறோம், காலை உடச்சு நடிச்சுன்னா என்ன பண்ணுவோம், பாட்டிலில் ஊற்றி ஆற்றி துணி மறைச்சா கொடுப்போம், பிச்சை எடுத்துட மாட்டோம். நிறைய பேர் பிச்சை எடுக்காத இருக்கிறாரு ஆண்டவர். இப்போ இவனை பார்த்து சொல்றாரு, வலைகளை போடுறாருன்னா வலையை போட்டான், ஆனா ஆசீர்வச்சிட்டார். ஏன்னா ஆரம்ப விசுவாசி, குழந்தை, பரவாயில்ல போ, நான் உன்னை. இப்போ பிரச்சனையே என்ன தெரியுமா, இந்த பொத்தல் போய் யார் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு 20 வருஷம் விசுவாசி, 30 வருஷம் விசுவாசி, 10 வருஷம் விசுவாசி, நல்லா ஆண்டவரோடு நடக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ ஒன்றுமே இல்லை பாஸ்டர், பொத்தல் பையில் போட்டது போல போகுது பாஸ்டர் அப்படின்வாங்க. பாருங்க, ஆரம்பத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு வசனம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. சரி போ பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் கொடுத்துனே இருக்கிறாரு. ஆனால் இதே பேதுரு என்ன பண்ணான்னா, அவ்வளோதான், பேதுரு லாஸ்ட்டில் போயிட்டான் பாருங்க. திரும்ப பேதுரை கூப்பிட்றாரு, வா 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 பேதுரு கூப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா வலையை போடுன்னு சொல்கிறாரு. எங்கன்னா அதே அதிகாரத்தில் 21, யோவான் 21. இப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் ரொம்ப முக்கியமான சுவிசேஷம். அவரை திருப்பி என்ன பண்ணுறாரு, பின்மாற்றத்தில் இந்த கேஸ் என்ன பண்ணுறாரு, போய் பார்த்து கூப்பிட்றாரு. கூப்பிடும் போது இப்போ 6 வாசிங்க, 21:6. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டது. இப்போ அங்க சொல்றாரு, டே பேதுரு, அன்னைக்கு நான் சொன்னேன், நீ என்ன பண்ணிட்ட தெரியுமா, ரொம்ப ஓவர ஸ்பீடு உனக்கு, அப்படியே டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி ஆகி அன்னைக்கு என்ன பண்ணிட்ட, டக்குன்னு நான் சொல்கிறது கூட உனக்கு காதில் போல, பாதி கேட்டது பாதி கேட்கல, அதனால நீ எதோ போட்ட. ஆனால் நீ குழந்தைடா அன்னைக்கு, ஆனால் இன்னைக்கு நீ வாழ்ந்துட்ட. அதே போல் ஆண்டவர் என்னைக்கு அவனை ஃபஸ்ட்டு டைம் பார்த்தாரோ அதே போல் லாஸ்ட் டைம் அவனை பார்க்குறாரு. அதே வலையை போட சொல்கிறாரு. அப்போ அவன் கேட்குறான், கேட்டு என்ன பண்ணுறான், வலையை ஒழுங்காக அவர் சொல்கிறார், வலையை அவன் வாசிங்க அதை. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். இப்போ யோசிக்கிறான், கரெக்டாக என்ன பண்ணுறான், ஒரு வலையை அவர் சொன்னதை கரெக்டாக போட்டான் பாருங்க. போட்ட உடனே இதுவரைக்கும் இல்லாத அற்புதம், பயங்கரமான அற்புதம் எப்போ வந்ததுன்னா இங்கே வந்தது பாருங்க. இங்கே வந்து அவன் இழுக்கிறான், அவனுக்கு தெரிஞ்சிச்சு இந்த வலை கிழியாது. அல்லேலூயா. புரியல, புரிய வைக்கிறேன். நம்மளுக்கு நிறைய வார்த்தை தெரியும், நான் வளர்ந்துட்டேன்ல, அதனால என்ன பண்ணோன்னா அப்படியே வசனத்தை அப்படியே நம்ம கேட்க மாட்டோம். நம்மளுக்கு நிறைய வசனம் உள்ளே வரும், நிறைய உள்ளே வந்து போயின்னு இருக்கும் வசனம்லாம். ஏன்னா நம்ம நிறைய வசனம் உள்ளே போகுதில்ல, ஆண்டவர் சொல்கிறது நம்மளால் அப்படியே செய்ய முடியாது பாருங்கள். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா, அதுக்கு ஒரு சிலதெல்லாம் இதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் அதுக்கு நிறைய வசனங்குது பைபிளில், இது செய்யலாம், அது செய்யலாம், அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறதுக்கு அப்படியே கீழ்ப்படியும் போது தான் ஆசீர்வாதம் வரும். இப்படி சொல்கிறேன் பாருங்களேன், உங்களை சத்துருவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார், சத்துருவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார், சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு என்ன பண்ணுமா, அப்புறம் சத்துருவை இதெல்லாம் நிறைய வசனங்குது இல்லை, என்ன வசனங்குது சத்துருவை பற்றி, யாரும் சொல்ல மாட்டீங்க. இல்லை சத்துரு கொடுக்கூடாது அப்படின்னா, அப்புறம் புரியல. சரி, வேறு வசனம் எதுனா சொல்லுங்கள், இது உங்களுக்கு ரொம்ப தெரியல, உங்களுக்கு வேறு எதுனா சொல்லுங்கள்.
ம் ம் சரி, இப்படி சொல்கிறேன் பாருங்களேன். ஒருத்தன் லேண்டு வச்சுக்கிறான். அவன் வந்து லேண்டு வந்து இவன் போய் சுதந்திரிக்கிறான். சுதந்திரிக்கும் போது இப்போ அந்த லேண்டு இப்படி சொல்கிறேன் பாருங்க. நீதிமான் வச்சு அநீதிமான் சேர்த்து வச்சதுலாம் நீதிமானுக்கு, நீதிமானுக்கு. இதுக்கு எதுனா சொல்லுங்களேன். அப்படி ஆப்போசிட்டான வசனம், எதிர்மறையான வசனம். இல்லை இல்லை, குழப்பம். ஆமாம், சரி. இதில் நீங்கள் அப்படியே மனசில் வச்சுங்க. இப்போ இப்படி சொல்கிறேன். சரி, இவங்க ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன் பாருங்களேன். எனக்கு வந்து ஒரு பாஸ் சொல்கிறாரு. இப்போ சொல்கிறாரு, இப்போ ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து டைத்து வந்து இவ்வளோ கொடுத்துரு. இப்போது பாருங்கள், 20,000 ரூபாய் வாங்கினா 2,000 ரூபாய் கொடுக்க முடியும். ஆமென். 20,000 ரூபாய் வாங்கினா 1,00,000 ரூபாய் வாங்கினா கொடுக்க முடியுமா? முடியுமா? 2,00,000 ரூபாய் வந்தால் கொடுக்க முடியுமா? சொல்கிறீங்க, அப்படி சொல்கிறீங்க. சரி, ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்கிறாரு. எப்படின்னா, லேண்டு விற்றீங்க, லேண்டு விற்றா நீங்கள் டைத்து கொடுக்க தேவையில்லை. ஆனால் லேண்டு விற்றாலும் நீங்கள் கொடுக்கணும். இப்போ கொடுத்தோம் பாருங்க. கொடுத்த உடனே கர்த்தர் எங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. இப்போது அது கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா கொடுக்கணுன்றாரு. நான் என்ன பண்ணுறேன்? அதுக்கு வசனத்தை நான் சேர்க்கலை பாருங்க. ஆண்டவர் பைபிள்லேருந்து பேசுறது மட்டும் இல்லைங்க, அவர் ரேமாவாக பேசுகிறாருங்க. வெளிப்படுத்தல இவன் சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இப்போ இவர் சொல்கிறாரு, உனக்கு மாம்சமும் ரத்தமும் இதை வந்து என்ன பண்ணல, ஆவியானவரை வெளிப்படுத்தினார் இல்லைங்களா? இப்போ ஆவியில் அவன் என்ன பண்ணுறான்? ஒரு வார்த்தை கேட்டு அப்படியே செய்கிறான். இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டோம் பாருங்க, நம்ம இந்த ஆவியெல்லாம் போக மாட்டோம், இதுலேயே நிற்போம். இதுலேயே நிற்போம் பாருங்க. இதில் நிற்கும் போது தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இவன் என்ன பண்ணிட்டாருன்னா கூட்டுன்னு வந்து சொல்கிறாரு, வேற ஒருத்தன் வந்து உன்னை என்ன பண்ணுவான், உனக்கு உன் இடையை கட்டுவான்ன்றாரு. இவன் என்ன சொல்கிறான்னா சரி ஆண்டவரன்றான். வேற ஒருத்தன் வந்து உன்னை கட்டுவான்னா, வேற ஒருத்தன் வந்து உன்னை பயங்கரமாக அடிப்பான் அப்படின்னு சொன்னால் கூட இவன் சரின்றான். ஆனால் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா இவன் சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் வந்து, இவர் சொல்கிறாரு, நீ வந்து என்னை மறுதளிப்ப அப்படின்னு சொல்லும்போது நான் மறுதளிக்க மாட்டேன்றான். ஆனால் மறுதளிச்சான்ல பாருங்க. இந்த வசனம் என்னை படிக்கிற வரைக்கும் எனக்கு நல்லதுதான், இந்த வசனம் மண்டையில் இருக்கிற வரைக்கும் நல்லதுதான். ஆனால் இந்த வசனம் என் ஆவியில் புகுந்து என்னுடைய ஒவ்வொரு நிமிஷமும் அந்த வசனம் எனக்கு அப்படியே ரேமாவை வரும் பாருங்க. புரியுதுங்களா? அந்த ரேமாவை வரும்போது நான் சொன்ன பாருங்களேன், போன டைம் சொன்னேன்ல, அவன் கண்ணு, நான் ஃபஸ்ட்டு ஏன்னா இந்த வீடியோ அங்கே முக்கெல்லாம் சொல்ல முடியல, இதை நான் முடிக்கிறதுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெசேஜ், அந்த மெசேஜ் என்னன்னா, அவன் கண்ணுக்குள்ளேயும் அவன் காலுக்குள்ளேயும் கர்த்தருடைய பிரசன்னம் தேவனை போலே மாறிட்டான். அல்லேலூயா. தேவனை போலே மாறிட்டான், தேவனை போலே பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அவன். பாருங்க, வசனம் வந்து என் மண்டைக்குள்ளே இருக்கிறது மட்டும் இல்லை, என்னுடைய ஆவியில் எல்லா நரம்புகளுக்குள்ளேயும் கணுக்குள்ளேயும் எல்லாத்துக்குள்ளேயும் போன அந்த வசனம். இந்த வசனம் எனக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் போனாதான் எனக்கு பெரிய பிரச்சனை வந்தால் கூட தேவன் என் கூட இருக்கிறாரா அப்படின்னு என்னால் என்ன பண்ண முடியும், ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். இவனுக்கு சொல்கிறாரு, பேதுரு நீ வா, நான் என் ஆடுகளை நீ மேய்க்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உன்னை வேற ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான், உன்னை சாவடிக்க போகிறான்டா. ஆனாவோட பரவாயில்லன்றான் அவன், நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவன்ன்றான். ஆனால் ஒரு நாள் நான் பண்ணேன், நான் என்ன பண்ணேன், நான் வந்து யாவன் வந்து உங்களை இது பண்ணாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொன்னாலும் போயிட்டான். எப்போ நான் மண்டையில் இருக்கிற வரைக்கும் வசனம் தேவனை விட்டு ரொம்ப சீக்கிரம் போயிடுவோம். தேவனுடைய வசனம்
நம்ம இருதயத்துக்குள்ளேயும் நம்ம நாணங்களுக்குள்ளேயும் வரணும். கர்த்தருடைய வசனம். ஒரு சிலர் ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, ஏதோ படிக்கும் போது மட்டும் இல்லைங்க, ஏதோ படிச்சுட்டு போகிறது முடியாது, அந்த வசனத்தை தியானம் பண்ணால் கூட நீங்கள் பிரயாணத்தில் இருக்கும் போது கூட அந்த தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணரணும் வசனத்தினால. அல்லேலூயா. அங்கே தேவன் இருக்கிறாருன்ற அந்த உணர்வு வரணும். அல்லேலூயா. அப்போது இந்த வசனம் என்ன பண்ணுதுன்னா, அவனுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, இது வரைக்கும் அவன் பார்த்த வசனம் இல்லை, இங்கே பார்க்கறது வேற, இது வரைக்கும் கேட்டது வேற. பாருங்க, வசனத்தை நீங்கள் கேட்கும் போது அது பாதி பந்தே தெரிய ஆரம்பிக்குங்க உங்களுக்கு. இப்போ பாருங்க, ஒரு வசனத்தை சொல்கிறோம், உங்களால் எந்த அளவுக்கு போன வாரம் மெசேஜ் உங்களுக்கு தெரில, ஆனால் நீங்கள் வசனத்தோடு ட்ராவல் பண்ணுறது மட்டும் இல்லை, வசனம் உங்களுடைய உடலுக்கு அது என்ன ஆகணும், அது ஃபுல்லாக உடலுக்குள்ளே போன அந்த வசனம். அல்லேலூயா. அது உள்ளுக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் போயிட்டு அந்த வசனமாகவே நீங்கள் மாறிடணும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே வசனம் போல். அவன் சொல்கிறான், என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, ஆனால் எனக்குள்ளே இருக்கிறத ஒன்று கொடுக்குறேன்றான். எனக்குள்ளே இருக்கிறது என்னது? இயேசுவின் நாமத்தினால எழுந்து. இப்போ அவன் சொல்கிறது என்னன்னா, நான் வேற இயேசு வேற இல்லை. கையை பிடிச்சி தூக்குறான், அவன் எழும்புறான். கையும் இயேசு கையும் அவன் கையும் ஒரே மாதிரி மாறிடுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் என்ன பார்க்குறாருன்னா, ஏன் என்னுடைய அடிக்கடிக்கு என் பொத்தல் போய் அப்படியே மாறின்னு இருக்குதுன்னா, அவருடைய வசனம் மட்டும் இல்லை, அந்த வசனம் என் உடலுக்கெல்லாம் ஆகாரம் மாறிடணும். ஆமென். வசனம் இல்லைன்னா என்னால் இருக்கக்கூடாதுன்ற ஒரு இடத்துக்கு வந்துடணும். வசனம் படிக்கலாம் நான் போக முடியாது, எனக்கு 10,000 ரூபாய் வேலை, ஐயோ டைம் ஆயிடுச்சு. வசனம் படிக்காத போகாதீங்க. வசனம் முழுவதும் என்ன பண்ணுமா, அது என்ன பண்ணுறான் உடலுக்கு. அந்த வசனம் வாசிங்க, அது வாசி முடிக்கலாம். நீதிமொழிகள் எலும்புகளுக்கு ஊனுமா, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா, எலும்புகளானதான் ஊனுமா. பாருங்க, எலும்புகளுக்குள்ள தாங்க இருந்தது. எலிசாவுடைய எலும்புகளுக்குள்ள தான் அந்த வல்லம் இருந்தது. இந்த வசனம் சொல்லுது, அவர் வல்லமையுள்ள வசனத்தினால தாங்கினாரா அந்த உலகத்தை. ஆனால் பைபிள் சொல்லுது, அந்த எலிசாக்குள்ள அந்த வல்லமை, தேவனுடைய வல்லமை இருந்தனால ஒரு செத்து போன எழும்பி நடந்தது. அல்லேலூயா. அப்போ வசனம் எங்கே போயிடுச்சுங்க? எலும்புகளுக்குள்ளே போயிடுச்சு, ஊன்களுக்குள்ளே போயிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப நேரம் வளர்ந்துட்டோமா, வளர்ந்த உடனே வசனம் மண்டையில் இருக்குது, உடலுக்குள்ளே வரணும், எலும்புகளுக்குள்ளே வரணும், ரத்த நாணங்களுக்குள்ளே போகணும். இவனுக்கு எல்லாக்குள்ளேயும் போயிடுச்சு பாருங்க. போன உடனே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் வந்து சொல்கிறான், எனக்குள்ளே ஒன்றுமே இல்லை, எனக்குள்ளே இருக்கிறது ஒன்று இருக்குது, என்கிட்ட ஒன்றும் இல்லை, எனக்குள்ளே ஒன்று இருக்குது, இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடந்துட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது ஏன் இங்கே கிழிலனா, அவன் சொன்னதை அப்படியே செஞ்சான். ஆமென். நம்ம சொல்கிறது சூழ்நிலையெல்லாம் பார்க்காத, எதுவுமே பார்க்காத, கர்த்தர் சொல்கிறாரியான்னு சொல்லிட்டு கால் எடுத்து வச்சு போகிறது என்ன தெரியுமா, அந்த வசனம் என் உடலுக்கெல்லாம், என் ஊனுக்கெல்லாம் அது போக வேண்டியதாக இருக்குது. ஆமென். அல்லேலூயா. வசனம்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். ஆமென். நீங்கள் எந்த அளவுக்கு வசனத்தை யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் தான் உங்களை மேலே கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் பீட்ரு பேரை அசைக்கவே முடியல. அல்லேலூயா. சென்ட் பீட்டர் அங்கே தான் போய் சேர்க்குறாங்க. ஆமென். அந்த அளவுக்கு கர்த்தர் பேரை பெருமைப்படுத்திட்டார். அல்லேலூயா. அதனால் அவன் பொத்தல் பைய கிழிவே இல்லை. பெரிய மீன் தான், பெரிய சம்பளம். இன்றைக்கி இருந்ததோட அதிகமான சம்பளம் வாங்குறீங்க, ஆனால் கிழியாது, மீதி எடுப்பீங்க. அல்லேலூயா. எப்போ நான் இந்த வசனம் உங்கள் ஜீவனுக்குள்ளே போயிட்டு உங்கள் நரம்புகளுக்குள்ளாம் போக ஆரம்பிச்சிடணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. போக ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் சொல்வார், 10ல் முதல் பங்கை கொடுன்னு சொல்வார். அப்படி தானே? அப்படி தானே? இதுதானே பைபிளுடைய மெசேஜ். பைபிள் தானே சொல்லுது. ஆனால் ஆவியான சொல்வார், 10ல் ஒரு பங்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் சொல்வார், அந்த ஊழியக்காரர் இருக்கிறாரு, ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து அனுப்பு. இப்போ தான் ஆண்டவர் 10ல் ஒரு பங்கு கொடுத்தேன். பைபிள் சொல்லும், கொடுத்துட்டல்ல, பைபிள் வசனம். ஆனால் ஆவியானவர் என்ன பண்ணுவார், அங்கே ஒரு மிஷினரி இருக்கிறாரு, ஒரு 10,000 ரூபா அனுப்பு. இப்போ தான் ஆண்டவர் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு வந்தேன். ஆவியானவர் வேகத்தில் நீங்கள் நடந்தீங்கன்னா, கொடுக்கும் போது, அவர் சொல்லி கொடுக்கும் போது எது வேணாலும் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு?
இப்போ புரிஞ்சிச்சா? இந்த வேகத்துக்குள்ளே போனீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நீங்கள் டெபாசிட் பண்ணுமோ அங்கங்கெல்லாம் டெபாசிட் பண்ணிங்கன்னா, நான் சொல்கிறேன் பாருங்கள், கோல்டில் 2 வச்சுருந்தாங்க. நேற்று கூட யோசித்தோம். கோல்டில் 2 வச்சுருந்தாங்க. ஒன்று என்னது, ஒன்று வந்து செய்கூலி, அது சேதாரம். இன்னொன்று கோல்டில் அப்படி பணத்தில் போடுறது. பணம் எவ்வளோ பணம் போடுறீங்களோ அவ்வளோ பணம் உங்களுக்கு கோல்டாக எடுத்துக்கலாம். ஆனால் இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா, கோல்டு ஏறும் போது அந்த பணம் எவ்வளோ போடுறீங்களோ அதே வேலைக்கு ஏறினே இருக்கும். போயிருக்கிறீங்களா? போலையா? இன்னும் ஏறினே இருக்கும். ஒரு வேளை நீங்கள் பணத்தில் போடாத செய்கூலில் போட்டிங்கன்னா, இப்போ கோல்டு விலை ஏறிச்சுல்ல, அந்த கோல்டு விலை பணம் எவ்வளோ போட்டிங்களோ அதான் இருக்கும். அது ஏறாது. நான் சொன்னாங்க, அப்போ நாங்கள் இதில் போட்டிருக்கலாமே, போட்டிருந்தா ஏறி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்மளுக்கு தெரியல, யாருக்கு தெரியல, அவருக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் எங்கேருந்து காசு வரன்னு அவருக்கு தெரியும். இங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இங்கே பண்ணும்போது நீங்கள் 1 லட்சத்துக்கு 10,000 பண்ணோடனே 1 லட்சம் வந்துடும். அப்படி தானே? இன்னொரு இடத்துல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவார், அங்கேருந்து 2 லட்சத்தை கொண்டு வரத்துக்கு அவருக்கு தெரியும். ஆமென். இதுதான் ஆவியானவர். இது வசனம். வசனத்துக்கு உண்மையா இருங்க. ஆவியானவர் வேகத்தில் போங்க, எழுந்தது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாம், ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம், தெய்வனை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், நீர் எவ்வளோ நல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே, அன்னைக்கு பேதுரு அவன் ஆவியில் நடக்க ஆரம்பித்தான். அந்த 21ஆம் வசனத்தில் வரும்போது அவன் பின்மாற்றமாக தான் இருந்தான். ஆனால் மறுபடியும் தேவன் கூப்பிடும் போது, அவனை தேவன் அழைச்சி சொல்லும் போதெல்லாம், அவனுக்கு பிரச்சனை வரும்னு கூட சொல்லும் போது அவன் சிங்கம் போல நின்னான். இது வரைக்கும் மண்ட அளவில் அவன் வசனத்தை வச்சிருந்தான். நீ மண்ட அளவில் எந்த அளவுக்கு வசனத்தை வச்சிருக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னால் ஆவியானுடைய வேகத்துக்குள்ளே போக முடியாது. நீ ஆவியானவருடைய தொடர்பு உனக்கு இல்லை இருக்கும்போது நீ எங்கெல்லாம் காலை வைக்கிறியோ அங்கெல்லாம் அற்புதம். அன்னைக்கு வாயின் வார்த்தையினால அவன் வலைய போட்டான். வலைய போடும்போது அந்த படகுல மீன் நிரம்பிச்சு. அதுக்கப்புறம் அவர் வலைய போட சொல்றாரு. அந்த வலைய போடும்போது 158 மீன்கள் அவனுக்கு கிடைச்சது. ஆனா எப்போ ஆவியானுடைய வேகத்துல மூவ் பண்ணானோ அன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, சொத்தை வித்து அவன் காலு கீழே எடுத்துன்னு வச்சான். தாவீது சொல்றான், நன்மை கிருபை என தொடரும். நீ போக மாட்ட, அது உன்னை தொடரும், அதுவும் கட்ட வரும். நீ வசனம், அந்த வசனம் ஆவியா இருக்குது. அந்த ஆவி உன் ஆவியோட கலக்கட்டும். கலக்கும் போது ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் நீ செய்வ, அதை கரெக்டாக செய்வ. ஒரு நாளும் உனக்கு பத்தல் போய் வராது. உன் காசு மீதி இருக்கும். 1000 இல்ல லட்சம் கூட மீதி எடுப்ப. அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை இந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. எந்த அளவுக்கு இந்த பிள்ளைங்களுக்குள்ள போதுன்னு தெரியல ஆண்டவரே. ஆண்டவரே, இது போச்சுன்னா ஆவியானவரே இவங்க மீதி எடுப்பாங்கப்பா. மாசம் மீதி எடுப்பாங்கப்பா. அந்த அளவுக்கு இவங்களை ஆசீர்வதிப்பீங்க. அன்னைக்கு பேதுருவை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிச்ச கர்த்தர், இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிப்பீங்க. ஆண்டவரை உயர்த்துவீங்க. ஆண்டவரே, ஆண்டவரை இழந்தது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீங்கப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நடக்கிறவங்க மட்டும் இல்லை ஆண்டவரை, நாங்கள் பேசுகிறவர் மட்டும் இல்லை, காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதேன்னு சொல்றவங்களும் மட்டும் இல்லை, கடலின் மேலே நடக்கிறவங்களும் மட்டும் இல்லை ஆண்டவரே, அந்த வசனத்தின் வெளிச்சத்துக்குள்ள நாங்கள் நடக்கிறவங்க. ஆண்டவரே, ஆண்டவரை உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். அந்த ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பல மடங்கு உயர்த்துங்க. ஆண்டவரே, கிருபையினால மூடிக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.